யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே மலருடன் சேரும். யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே புவி வாழ்வை நாமும் தரவே இறைமாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராய் இறை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. வாராய் இறை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4:6 இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றி உணர்வோடு இறைவேண்டல் மன்றாட்டு ஆகியவற்றின் வழியாக உங்களுடைய விண்ணப்பங்களை கடவுளிடம் தெரிவியுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்று இந்த நாளிலே கல்வாரி பள்ளியில் இணைந்திருக்கிறீர்கள். இணையத்தின் வழியாக பல்வேறு விண்ணப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த விண்ணப்பங்களை நாம் எப்படி கடவுள்கிட்ட எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால், எந்தவித சந்தேகமும் இல்லாமல், கவலை இல்லாமல், இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கவலை இல்லாமல், நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அதே நேரத்தில் நன்றி உணர்வோடு நாம் நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் சிறப்பாக திருச்சபை புனித அலாய்சிஸ் கொன்சாகா அவருடைய நினைவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் சிறப்பாக கிறிஸ்தவ இளைஞர்களுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இளம் மாணவ மாணவியருக்கும் பாதுகாவலராக இருக்கிறார். அந்த புனிதரை பற்றி நாம் மறையுறையில் நாம் தெரிஞ்சுக்குவோம். இந்த நேரத்தில் சிறப்பாக நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து வைக்கிற அதே தருணத்தில் இந்த இளம் பிள்ளைகளுக்காகவும் கிறிஸ்தவ இளைஞர்களுக்காகவும் இளம் மாணாக்கர்களுக்காகவும் நாம் இந்த நேரத்தில் இந்த திருப்பலியில் அவங்கள ஒப்பு கொடுத்து சிறப்பாக நாம் ஜெபிப்போமா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, விண்ணக கொடைகளின் காரணரை புனித அலோசியஸ் வாழ்வில் வியத்தகு மாசின்மையையும் தவமும் இணைந்திருக்க செய்தீரே. அவருடைய மாசின்மையை நாங்கள் பின்பற்ற தவறினாலும் அவரது தவத்தை ஏனும் பின்பற்ற அவருடைய பேரு பயங்களாலும் பரிந்துரையாலும் எங்களுக்கு அருள்வீராக.
உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 1 முதல் 10 வரை. சகோதரர் சகோதரிகளே, பெருமை பாராட்டுதல் பயனற்றதே. ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டியிருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப்போகிறேன். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருமுறை 3ஆம் வானம் வரை எடுத்துச் செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானா உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான். இந்த ஆளை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன். என் வலுவின்மையே எனக்கு பெருமை. அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாய் இராது. நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டாது விடுகிறேன். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்தும் சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். ஏனெனில் நான் வலுவற்று இருக்கும்போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் தூயவரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோர்க்கு எக்குறையும் இராது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள்.
ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறையாது. வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூயதாக்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 24 34 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பிற்குரியவர்களே, இன்றைய புனிதரான புனித அலாய்சியஸ் கொன்சாகா 1568ஆம் ஆண்டு இத்தாலியில் ஒரு உயரிய குடும்பத்தில் 8 பிள்ளைகளில் முதல் பிள்ளையாக பிறக்கிறார். அவங்க அப்பாவுக்கு அவர் ஒரு படை வீரராக மாற்ற வேண்டும் என்பது ஆசை. அவர் உயரிய பதவிகள்லாம் வகிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறார். அதனால் 5 வயதிலிருந்தே அவருக்கு பயிற்சிகள்லாம் கொடுக்கிறார். அந்த பயிற்சிகள்லாம் அவர் மேற்கொள்கிறார். இருந்தபோதும் இளம் வயதிலேயே பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படுகிறது. அவருடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. அவர் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும் பொழுது புனிதர்களை பற்றியான புத்தகத்தை படிக்கிறார். குறிப்பாக இந்தியாவிற்கு வந்த இயேசு சபை துறவிகளுடைய மறைபரப்பு பணியை பற்றி அவர் அறிந்து கொள்கிறார். அதனால் தானும் ஒரு மறைபரப்பு பணியாளராக மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு இயேசு சபையில் அவர் இணைகிறார். பயிற்சியில் ஈடுபடுகிறார். குருவாவதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவருக்கு கபிரியல் தூதர் காட்சி கொடுத்து 1590 இன்னும் ஒரு வருடத்தில் நீ இறந்துடுவ அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் 1591 பிளேக் நோய் பரவுகிறது. நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணிவிடை செய்ய போகிறார். அப்போ சில இளம் இயேசு சபை துறவிகள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் அங்கே உள்ளவங்க அந்த துறவிகளை திரும்ப அழைச்சிக்கிறாங்க, பணிவிடை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தபோதும் சிறப்பு அனுமதி பெற்று அவர்களுக்காக மேலும் மேலும் பணிவிடை செய்யக்கூடிய நம்முடைய புனிதர் அந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே உடல் கோளாறு ஏற்பட்டிருந்ததனால் அவர் இறந்து போகிறார் 23 வயது நிறைவடைவதற்குள். இன்று இளம் மாணவ மாணவியருக்கும் கிறிஸ்துவ இளைஞர்களுக்கும் பாதுகாவலராக இருக்கக்கூடிய நம்முடைய புனிதர் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறார். தான் பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தோம், சகல வசதிகளோடு வாழ்ந்திருக்கலாம், உயர் பதவியில் இருந்திருக்கலாம். எல்லாவற்றையும் துறந்து கடவுளுக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு இளம் வயதிலேயே இன்றைக்கி இளைஞர்கள் எந்த அளவுக்கு திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரை கடவுளை மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த புனிதர் எல்லாமும் இருந்தும் அதையெல்லாம் துறந்து இயேசுவுக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான புனிதருடைய விழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் அடிப்படையில் சிந்திக்கும் பொழுது நம்மிடம் நிலவக்கூடிய 2 விதமான மனநிலைகள் கடவுளுடைய பிரசன்னத்தை மறுக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றி கொண்டிருக்கிறது. முதல் மனநிலை என்ன அப்படின்னு சொன்னால், நம்மிடம் இருக்கக்கூடிய இருமாப்பு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஏதோ என்னிடம் இருக்கக்கூடிய குறையை மறைத்து கொண்டிருக்கிறேன். அதை மற்றவங்களுக்கு காட்ட நான் விரும்பலை. ஒரு சில பேர் நம்முடைய குழுக்களில் நம்ம பார்த்துருப்போம்ல, எது கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. அது தெரியாதுனே காட்டிக்க மாட்டாங்க. தெரியுதுன்னா தெரியுது, தெரியலைன்னா தெரியலை, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையே வராது. எல்லாத்துக்கும் அது உண்மையோ பொய்யோ அது எல்லாத்துக்கும் ஒரு விடை வைத்திருப்பார்கள். அவர்களெல்லாம் தங்களுடைய குறைகளை மறைக்க முயற்சி செய்கிறார்கள். அது ஒரு இருமாப்பினுடைய அடையாளமாக நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட மனநிலை இருக்கக்கூடியவர்கள் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டு விடும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், நல்லா பாடக்கூடியவர். நான் கல்லூரி படிக்கும் பொழுதே உனக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது, நீ முறைப்படி நீ பயிற்சி எடுத்துக்கொண்டால் நல்லா பாடுவ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆலோசனை சொன்னேன். அப்போ அவருடைய பதில் என்னவாக இருந்தது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னார். எந்த வகுப்பிற்கும் போல முறைப்படி அவர் கற்றுக்கலை. அதுக்கு மேலே தன்னை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த முயற்சிகளையும் அவர் எடுக்கலை. இன்றளவுமே அவர் நல்ல திறமையான ஆளாக வெளிவரக்கூடியவர் ஆக முடியாமல் அவருடைய வளர்ச்சி தடைப்பட்டு அவர் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கிறார். சாக்ரட்டிஸ் ரொம்ப அருமையாக சொல்லுவார், ஞானம் என்பது எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஞானம். எனக்கு இந்த ஈகோ வரும் பொழுது நான் என்ன பண்ணுறேன், என்னை குறித்து பெருமை பாராட்டுகிறேன், கடவுளை குறித்து அல்ல. என்கிட்ட இருக்கக்கூடிய குறையில், என்னுடைய வலுவின்மையில் நான் கடவுளை குறித்து அவருடைய வல்லமை குறித்து நான் பெருமை பாராட்டவில்லை. புனித பவுல் சொல்கிறாரு, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டிருக்கிறது. இப்போ இதை கடவுள்கிட்ட போய், ஆண்டவரே இதை என்னை நீக்கிடு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, இல்லை என்னுடைய அருள் உனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய குறையில் தான் என்னுடைய வல்லமை வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த குறை அவர் அந்த இருமாப்பு அடையாதவாறு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த மனநிலையிலிருந்து அவரை கீழே கொண்டு அந்த தாழ்ச்சி அப்படிங்கிற ஒரு மனநிலையை அவர் கொடுக்குது. பார்த்தீங்களா, இது இன்னைக்கு நிறையா பேரிடம் இல்லாமல் இருக்கிறது. நம்மிடையே தாழ்ச்சியோடு நாம் இல்லாமல் இருக்கும் பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய திறமைகளை குறித்து நான் என்னை குறித்து பெருமை பாராட்டி கடவுளை நான் ஒதுக்குகிறேன், கடவுளுடைய பிரசன்னத்தை ஒதுக்கி கொண்டிருக்கிறேன். இது முதல் மனநிலை. இந்த மனநிலையில் இருக்கும் பொழுது நாம் கடவுளுடைய மறுப்பாளர்களாக, கடவுளை மறுக்கக்கூடியவர்களாக நம்மை அறியாமையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களிடம் இருக்கிறதா இந்த ஈகோ, இந்த இருமாப்பு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் உயர்ந்தவன், நான் பணக்காரன், நான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி அந்த ஆணவத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நான் கடவுளுடைய பிரசன்னத்தை மறுத்து என்னை நான் உயர்வாக
சிம்மாசனத்தில் என்ன உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன், அது நமக்கு சரியான மனநிலையாக இருக்காது. இரண்டாவது மனநிலை என்பது, நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நாளைய தினத்தை நோக்கிய அச்சமும் கலக்கமும் கவலையும் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய பிரசன்னத்தை நான் மறுத்து கொண்டிருக்கிறேன். கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. கடவுளுடைய வார்த்தையை நான் மறுக்கிறேன். கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ கவலை கொள்ளாத, உனக்காக நான் இருக்கிறேன், உன்னுடைய கவலையெல்லாம் என்னிடம் விட்டுவிடு அப்படின்னு சொல்கிறார். 1 பேதுரு 5:7 ரொம்ப அருமையாக வாசிக்கிறோம். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகத்தில் தொடக்கத்தில் சொன்னது போல 4:6 வாசிக்கிறோம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நன்றியோடு நீ இறைவண்டல் செய்ய அப்படின்னு சொல்ல, எதை பற்றியும் கவலைப்படாத. திருப்பாடல் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். யோவான் 14:27 இப்படியாக வாசிக்கிறோம், என் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். எபிரேயர் 13:6 ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தைகள் பல இடங்களில் நமக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கவலைப்படுவதனால் ஒரு முலம் கூட்டவோ குறைக்கவோ உன்னால் முடியாது. நாளைய குறித்த கவலை உனக்கு நாளைக்கு இருக்கட்டும், அது சரி செய்வதற்கான வழி நாளைக்கு பிறக்கும். இன்றைய நாளை குறித்து நீ கவலைப்படு. இன்றைய நாளைக்கு கூடிய பிரச்சனையை நம்ம பார்ப்போம். இன்றைய நாளுக்கு நீ வாழு, ப்ரெசென்ட்டில் இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த 2 வித்தியாசங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு நிதர்சன உண்மை. இந்த துன்பங்களால் பிறக்கக்கூடியது தான் துயரம். எனக்கு ஒரு துன்பம் வரும்போது நான் அதனால் துயரப்படுகிறேன், கஷ்டம் வரும்பொழுது நான் கவலைப்படுகிறேன். இப்போது கடவுள் மீது நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது, நான் இந்த துன்பத்தை சந்தித்தாலும் கஷ்டத்தை சந்தித்தாலும் இந்த துயரமும் கவலையும் இல்லாமல் என்னால் வாழ முடியும். இப்போது இந்த துயரத்தையும் கவலையையும் நமக்கு பிறப்பிக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால், இந்த செல்வம் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி பகுதியில் தொடக்கத்தில் சொல்கிறாரு, ஒரு பணியாளன் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஒன்று கடவுளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், இல்லாட்டினா செல்வத்திற்கு பணிவிடை செய்ய வேண்டும். இப்போ கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. இப்போ அதனால் என்னுடைய அட்டாச்மெண்ட் எங்கே போயிடுச்சு, செல்வத்துக்கு போயிடுச்சு. இப்போ டிட்டாச்டு ஃப்ரம் காட், கடவுளிடமிருந்து நான் பிரிந்து விடுகிறேன், செல்வத்தை நோக்கி என்னுடைய பற்றுறுதியை நான் பெற்றுக்கொள்கிறேன். இப்போ செல்வத்தை நோக்கி போகிறதுனால, எதிர்காலத்தை குறித்த கவலை இருக்கிறதுனால நான் சேமித்து வைக்கணும், செல்வத்தை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற மனநிலை வருகிறது. இன்றைய கால சூழ்நிலைக்கு சேமிப்பு அப்படிங்கிறது முக்கியம்தான், ஆனால் அதுவே வாழ்வாகி விடாது. அதை குறித்து மட்டுமே என்னுடைய வாழ்க்கை பணம் தான் அப்படிங்கிற மனநிலையோடு நான் வாழ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் கடவுளை மறுக்கக்கூடியவனாக, அவருடைய பிரசன்னத்தை மறுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். இப்போ இந்த செல்வத்தை குறித்த பற்றுறுதி தான் எனக்கு கவலையையும், கஷ்டத்தில் கவலையையும், துன்பத்தில் துயரத்தையும் கொண்டு வருகிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போது பசங்க 2-3 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. அப்போது அவங்க அப்பாட்ட இந்த வீட்டை நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மறுக்கிறாரு தந்தை. அப்புறம் ரொம்ப வற்புறுத்தி கேட்குறதுனால சரி ஓகே வித்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு விற்பதற்காக அப்பாட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு பையன் மூத்த பையன் என்ன பண்ணுறாருன்னா பத்திர ஆஃபீஸ்க்கு போகிறார். போயிட்டு அதை மாற்றி கொடுப்பதற்காக அங்கே போகிறார். அப்போ இந்த வீடு பற்றி எரிகிறது, அந்த விற்கக்கூடிய வீடு பற்றி எரிகிறது. அப்போ இன்னொரு பையன் ஓடி அப்பா இது மாதிரி நம்ம வீடு எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சிரிக்கிறார். இனிமேல் எரிஞ்ச எனக்கு என்ன, அந்த வீடை தான் வித்தாச்சு அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறார். கொஞ்ச நேரத்தில் பெரிய பையன் வந்துடுறாரு. அவரும் என்னப்பா வீடு எரிஞ்சிட்ருக்கு, நீ கவலை இல்லாமல் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் வீடை வித்தாச்சேப்பா, இனிமேல் நம்ம வீடு கிடையாதுல்ல, அதனால் எரிஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ இன்னும் பத்திரப்பதிவு முடியலை, அது மாறலை, இன்னொருத்தவங்களுக்கு போகலை, இது நம்ம வீடு தான் அப்படின்னு, ஐயோ நம்ம வீடு எரியுதா அப்படின்னு சொல்லி இப்போ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு கவலை வந்துருச்சு. இப்போது நடந்த செயல் ஒன்று தான், வீடு எரிஞ்சிருச்சு. ஆனால் அதற்கு முன்னாடி அது என்னுடையது அல்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருக்கு கவலை இல்லை. இப்போ என்னுடையது அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும் பொழுது கவலை பற்றி கொள்கிறது. இப்போ இந்த அட்டாச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, செல்வத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த அட்டாச்மெண்ட் தான் நமக்கு இந்த கவலையை, இந்த துயரத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய அட்டாச்மெண்ட் கடவுளை நோக்கி இருக்கும் பொழுது, கடவுள் எனக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல், கவலை இல்லாமல், நான் துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்தாலும் அது துயரமாகவோ இல்லை கவலையாகவோ மாறாமல் நம்பிக்கையோடு இந்த
வாழ்வை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலை எனக்கு கொடுப்பவராக இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இப்போ இந்த வித்தியாசத்தை நம்ம தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்கு பணியாற்றுகிறோம்? நம்முடைய பணிவுடை கடவுளுக்கா செல்வத்திற்கா? செல்வத்திற்கு பணிவிடை செய்கிறோம் என்று சொன்னால் நாம் துன்பத்தையும் கஷ்டத்தையும் சந்திக்கும் பொழுது துயரமும் கவலையும் நம்மை தொற்றிக்கொள்ளும். நாளைய தினத்தை குறித்து கவலை நமக்கு அதிகமாயிருக்கும். அப்பொழுது கடவுளுடைய இருப்பை நாம் மறுக்கிறோம், கடவுள் மீது நம்பிக்கையற்றவர்களாக வாழ்கிறோம். இப்போ இந்த இரு மனநிலையும் தான் என்னிடம் இருக்கக்கூடிய இருமாப்பும் என்னிடம் இருக்கக்கூடிய இந்த கவலையும் ஆண்டவரை மறுக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றிவிடுகிறது. இப்போது நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். புனிதருடைய வாழ்க்கையில் பார்த்தோம், அவர் பணக்காரர் நினச்சிருந்தால் அவர் இருமாப்போடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தாழ்ச்சியோடு தன்னை கடவுளுடைய பணிக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நிலையை நம்ம பார்க்கிறோம். அதே போல் சிறு வயதிலேயே அவருக்கு பல்வேறு நோய்கள் இருந்தபோதும் அவர் துன்பங்களை சந்தித்தார், கஷ்டங்களை சந்தித்தார். ஆனால் அது ஒருபோதும் துயரமாகவோ கவலையாகவோ மாறவில்லை. மாறாக மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு அந்த குறையில் கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறது என்கிற அந்த மனநிலையோடு அவர் வாழ்ந்தார் பாருங்க. அதுதான் நமக்கு முன்மாதிரியாக இன்று இருக்க வேண்டும், நம்முடைய இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும், நம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்க வேண்டும். ஆக நாம் சிந்தித்து பார்த்து இந்த இரண்டு மனநிலையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ உடனே அதை தூக்கி போட்டுட்டு தாழ்ச்சியோடும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு கவலையற்றவர்களாக அந்த கவலையெல்லாம் கடவுளிடம் விட்டுவிட்டவர்களாக மகிழ்ச்சியோடு வாழ தொடர்ந்து செபிப்போம். நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே, நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பெயரினிலே. இந்த தேவனோடுதான் இன்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசனும் மேல் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். இந்நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிக உன் படைப்பிலே. இந்நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிக உன் படைப்பிலே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அலோசியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எப்போதும் திருமண ஆடை அணிந்தவர்களாய் விண்ணக விருந்தில் பங்கு கொள்ள செய்தருளும். இவ்வாறு இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் அருள் செல்வங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திலிருந்து புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி
பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முத உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மீது ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் விளைச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளும் திருவுடலும் திறத்தமை திருப்புக்கும் தன்னைக்குள்ளா காண்மை பரிவர்த்தன் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பு நலமளிக்கும் ஒரு மனதாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ளம் திறத்துமை காத்து முத்திய வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கொண்டாடக்கூடிய புனிதர் அலோசியஸ் கொனுசாக்கா இளம் மாணாக்கர்களுக்கு, கிறிஸ்துவ இளைஞர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். இந்த நேரத்தில் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி உருக்கமாக ஜெபிக்க இருக்கிறோம். இந்த பாடலோடு தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆமாண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய இளம் பிள்ளைகளை பாதம் சமர்ப்பித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக, இதோ குறிப்பாக கிறிஸ்தவ இளைஞர்களுக்காக இந்த நேரத்தில் அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை நினைத்து பாரும், அவர்களை நினைத்து அவர்களுக்கு எல்லாவித ஆசிரியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம எவ்வுலகம் இயங்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க.
தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. இதோ இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? இதோ வானுலக தந்தை நோக்கி நாம் நம்மையே சமர்ப்பித்து மன்றாடுவோமா? இதோ குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய இளம் பிள்ளைகளுக்காக, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக அன்பு ஆண்டவரே, இதோ அவர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தருளும். இந்த உலகப்போக்கான வாழ்க்கைக்குள்ளே சிக்குண்டு முடிவெடுக்க தெரியாமல் குழப்பத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை கொடுத்தருளும் அன்பு ஆண்டவரே. இதோ இறை பக்தியிலிருந்து விலகி செல்லக்கூடிய எங்களுடைய இளைஞர்களை பார்க்கும் பொழுது மனவேதனையாக இருக்கிறது. ஆலயங்களுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். இறை வார்த்தையை கேட்கக்கூடிய இளைஞர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆலயங்களுக்கு வருவது அது அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பொழுதுபோக்கான காரியங்களில் ஈடுபட்டு பாவங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கூடிய எங்களுடைய இளைஞர்களை நினைத்து இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அன்பாண்டவரே. அவர்கள் மீண்டும் உம்மிடம் வர, அவர்களை நீர் இறுக பற்றி கொள்ள, அவர்களுக்கு உம்முடைய ஆசிரியையும் அருளையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிக்கிறோம் அன்பாண்டவரே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கக்கூடிய பல குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகள் இறை பக்தியில் இல்லாமல் இருக்கிறார்கள், விலகிச் சொல்கிறார்கள் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளை நினைத்து பார்த்து உம்மிடம் ஒப்படைத்து மன்றாடுகிறோம் அன்பாண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய தூய ஆவியினுடைய கரங்களால் தொட்டு அவர்கள் மீண்டும் உம்மிடம் வர, நீரே என்னுடைய தந்தை, நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர் என்று சொல்லி இது விசுவாசத்திலே நம்பிக்கையில் அந்த பிள்ளைகள் வளர அவர்கள் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் அன்பாண்டவரே. அவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை கொடுத்தருளும். அவர்களுக்கு நல்லதொரு முடிவு எடுக்கக்கூடிய மனநிலையை கொடுத்தருளும், மன உறுதியை கொடுத்தருளும். இந்த சமூகத்தில் சந்திக்கக்கூடிய சவால்களை எந்தவித தளர்வும் இல்லாமல், சோர்வும் இல்லாமல், மன தைரியத்தோடு சந்திக்கக்கூடிய மன உறுதியை அவர்களுக்கு கொடுத்தருளும். அது உம்மால் மட்டுமே முடியும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இதோ ஆன்மீகத்தில் அவர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி உலகப்போக்கான காரியங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் திரும்பி வர அவர்களை அழைத்து கொள்ள, இதோ சுரர்களின் நிழலில் வைத்து அவர்களை பாதுகாத்தருள உம்முடைய கரங்களுக்குள்ளே அந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்படைத்து வைக்கிறோம். சிறப்பாக அவர்களை ஏற்று அவர்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கெஞ்சு மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வானதூதர்களின் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் தூய வாழ்வால் உமக்கு ஒளியம் புரிய செய்தருளும். இன்று நாங்கள் வணங்கும் புனித அலாசியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாய் விளங்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்ன தவம் செய்தாயோ மரியே, என்ன தவம் செய்தாயோ, என்ன தவம் செய்தாயோ மரியே, என்ன தவம் செய்தாயோ. இம்மானேசு உன்னை அம்மாவென்றழைக்க என்ன தவம் செய்தாயோ மரியே, என்ன தவம் செய்தாயோ.
பெண்களுக்குள் ஆசி நிரம்ப பெற்றாயும் கண்களுக்கு கருணையை காட்டிவிட்டாய். பெண்களுக்குள் ஆசி நிரம்ப பெற்றாயும் கண்களுக்கு கருணையை காட்டிவிட்டாய். மங்களங்கள் பொழிந்தாய் மரியே வாழ்க. மங்களங்கள் பொழிந்தாய் மரியே வாழ்க. மண்ணுலகம் எங்கும் முந்தன் புகழ் வாழ்க. புகழ் வாழ்க உந்தன் புகழ் வாழ்க. என்ன தவம் செய்தாயோ மரியே, என்ன தவம் செய்தாயோ. எம்மார் இயேசு உன்னை அம்மாவென்றழைக்க என்ன தவம் செய்தாயோ மரியே, என்ன தவம் செய்தாயோ. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.